முடியாது. ஆண்டவராக இயேசுவை தரிசித்தேன். ஆனா ஏசப்பா சொன்னாரா, அங்கேயே சொல்லிட்டாரு, நீ போய் சொன்னா நம்ப மாட்டாங்கம்மா, பாரு எவ்வளவு பரிதாபமா இல்லை அவர் பார்த்தா. நமக்காக, நம்மளுடைய பாடுகளுக்காக, நம்மளுடைய திமிரு கொழுப்பு அக்கிரமத்துக்காக அவர் ஒரு பரிசுத்தவான் தேவன். அவர் போய் நமக்காக சிலுவையில அறைஞ்சார். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகா பெரியவர். அவரை போல தேவனும் இல்லை, கொம்பனும் இல்லை. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே ராஜா, அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. அப்படி சந்தேகம் இருந்தா நீங்க தயவுசெய்து என்கிட்ட வந்து தனியா கேளுங்க. நான் இயேசுநாதரை பார்த்த ஒரு சாட்சி அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன், பொடிக்கிட்டு அதை காட்டுறேன். அதை பார்த்து உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா எல்லாம் இயேசுவின் கையில். அல்லேலூயா. ஏன்னா நான் வந்து ஒரு தமிழ பிள்ளைங்க, தமிழ் பரம்பரையிலே தமிழ் கலாச்சாரத்திலே வளர்ந்து பிறந்து ஊண்டு அந்த சடங்காச்சாரத்தில் வளர்ந்து 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 வந்து எல்லா தமிழுடைய எல்லா கலாச்சாரத்தையும் நான் படித்தேன். முருகன் பக்தரை பற்றி படிப்பேன், திருஞான சம்பந்தரை பற்றி படிப்பேன். எல்லா பாடல்களையும் கோயிலில் அப்படியே ஊதுவேன் சரளமாக. என் பாட்டை கேட்கறது கோயில் ஜனங்க வருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உண்மை உள்ளவன்னு எனக்கு ஒரு 14 வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னைக்கு என்னுடைய கைக்கு அந்த சாட்சி எடுத்தேன்னாங்க, இன்னைக்கு நாள் முடிச்சிருவாங்க வேணாம். அது வந்து நான் ஒரு குறிப்பிட்ட டைமில் எனக்கு டைம் இருந்தால் நான் சொல்கிறேன். அது ரொம்ப பெரிய சாட்சிங்க, அது சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் உங்களுக்கு பிரசங்க பண்ணணும்னு ஒரு ஆவலாக வந்திருக்கேன். இது வந்து ஒரு நாள் 2 நாள் ஆசை இல்லைங்க, பல வருட ஆசை. அல்லேலூயா. அதான் பிரசங்கத்தை முடிச்சுட்டு இடையில சாட்சி சொல்ல தேவன் உதவி செஞ்சா நான் சாட்சி சொல்றேன். ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறது உறுதி. அவர் மீண்டும் பூமிக்கு வரப்போகின்றார். பரலோகம் இருக்கிறது உண்மை, நரகம் இருக்கிறது உண்மை, பேய் இருக்கிறது உண்மை. லூசிபர் பாருங்க, இயேசுவை நான் ஏசப்பா முகமுகம் தரிசிக்க முடியாது. ஏன்னா அவர் மகா பெரியவர். அவரை தரிசிச்சு ஆண்டவராக இயேசுவை நான் பார்த்துருந்தேன்னா நான் பூமிக்கு வந்திருக்க முடியாது. ஆனா அவர் எவ்வளவு கிளவர் பார்த்தீங்க நம்ம ஏசப்பா. அவர் மூஞ்சி மட்டும் மறைச்சிட்டாரா இந்த தோள்பட்டை இந்த அவர் போட்டிருக்க வெண்மை வஸ்திரம் அணிஞ்சிருக்காரு. அவர் ஒரு சுண்டு வரல கூட என்னால் கண்டுபிடிக்க முடியலங்க. குனிஞ்சு பார்த்தனே, இப்படி பார்த்தனே, ஒன்றும் கண்ணு அப்படியா. அவர் மடியில் உட்காந்து ஒண்ணுமே பேச தோணலைங்க, ஒண்ணுமே பேச வரல. அப்படி நான் செஞ்ச பாவம் அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் கக்கிட்டு அவர் முன்னாடி கக்கிட்டு அவரு என்னை மன்னிச்சிட்டார். ஆனா ஏசாப்பா பேசினாரு பார்த்தீங்களா, ஒரு மொழி எங்கிட்ட தமிழ்ல பேசினாருங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் யாருக்குங்க கிடைப்பாரு? நான் கூட யோசிக்கல. நான் இங்கிலீஷு தமிழ்ல மலாய் ஏதாச்சும் மொழியில யூத மொழியில பேசுவார்னு நினைச்சேன். அவர் அழகா கேட்காரு, நீ அம்மா நீ இப்ப கீழே இருக்க போறேன், என் கூட இருக்கிற கீழே போறியான்னு கேட்டாரு. அந்த கேள்வி ஏசாப்பா மட்டும் கேட்காம இருந்தாருன்னாங்க நான் வந்திருக்க மாட்டேங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கேள்வி கேட்டதுனால நீ என்னோட இருக்கிறியா இல்ல கீழே போறியான்னு கேட்ட உடனே என்னை கீழே பார்த்து, நீ கீழே பாருமா அங்கெல்லாம் அழுகுறாங்க, அவங்க யாருன்னு கேட்டார். யார்? நான் அனாதை ஏசப்பா. எனக்கு அப்படின்னா ஆண்டவரை பார்த்த உடனே எனக்கு எல்லாத்தையும் மறந்து போச்சு. மேலேருந்து ஆண்டவர் கீழே பார்க்கும்போது எல்லாம் அழுகுறாங்க. இல்லை என்னோட எனக்கும் என் மேல பாசவைக்கு யாருங்க இருக்கா? அடோ உங்க அப்பா இது தெரியாம போச்சு எனக்கு. அப்புறம் இதை பற்றி என்னுடைய அண்ணன் இருக்காரு தெரிஞ்சா, அவர் தாங்க என்னுடைய அந்த மனத்தை அசைச்சிட்டாரு. மற்றவங்களாம் அழுதாங்க, ஜெபிச்சாங்க, கத்தனாங்க, அனுப்புங்க எங்க அத்தையை அனுப்புங்க, அவங்க அனுப்புங்க சொன்னாங்க. ஆனால் நான் வேணாம், நான் போல அனுப்புறேன், நான் போல உங்களை விட்டு போக மாட்டேன்னு. ஆனால் என்னுடைய அண்ணன் ஜெபிச்சார். எப்படி தெரியுங்களா ஜெபிச்சாரு? இயேசுவே என்னுடைய தங்கச்சி கீழே வரட்டும், தங்கச்சி கீழே வந்தா உங்களை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பா
ரட்சிப்புக்கு ஒரு வழி. ஏன்னா என் அண்ணன்ட்டங்க இயேசு பத்தி சொல்லி 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 வாயே வலிச்சிருக்கீங்க. எனக்கு என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கேட்டு பாருங்களேன், எங்க அண்ணன்கிட்ட மட்டும் இயேசுநாதரை பண்ணி சொல்ல ரொம்ப கஷ்டம். அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற மாதிரி அவரோட நம்ம வார்த்தை கேட்க மாட்டார். ஆனா அவர் கண்ணால என்னுடைய உயிர் போயிட்டு அவரை ஜெபித்துக்கிட்டு இருக்கிறோடே அவரை முட்டிக்கால் போட்டு ஏசப்பாட்ட கண்ட மாதிரி அவர் மொழியை பேசுறாரு இயேசுநாதர்கிட்ட. இயேசுவே என் தங்கச்சி உயிரோட வந்தா நான் உங்களை ஏத்துக்கிறேன்ட்டு. உடனே ஏசப்பா என்ன பண்ணார், ஆனா நான் ஒன்றும் ஆசைப்படுங்க, இயேசுநாதர் என்னை தள்ளி விட்டுட்டார். இவரை நம்ம ஏசப்பா பார்த்தீங்களாங்க சட்டத்தை ஜாடுறாங்க அவரு. நான் ஏசப்பா உங்களை காண ஆசை இருந்தேன், உங்களை காண வாஞ்ச இருந்தேன், அவ்வளோ ஆசைப்பட்டு நான் அவர்கிட்ட அதை எனக்கு நினைவுபடுத்தாம கீழே உள்ள அண்ணனை ஞாபகப்படுத்திட்டாரு. கீழே அண்ணன் வந்து சொல்றாரு, அண்ணன் ஏறெடுத்த அந்த ஒரு ஜபம் தான் என்ன என் மனசு அப்படியே ஆட்டிடுச்சு. ஐயோ என் அண்ணன் ஆண்டவர், அவர் என் அண்ணன் அப்படின்னு உங்களை ஏற்றுக்குன்னு சொல்லிட்டாரு, இது கீழே விட்டுருங்கட்ட. ஆனா அப்பயும் எனக்கு மனசு கீழே பொண்ணு மனசு இல்லை.